ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எபிசோடு வந்து இப்போ தான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்ம அம்மாவுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காவேரி மிஸ் வந்து அவகிட்ட கடுமையாக நடந்துக்கும்போது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறம்போது கூட ஒரு எபிசோடில் வந்து பாப்பா வந்து நினச்சாங்க. இப்போ கன்ஃபார்மாக வந்து ஹெட் மாஸ்டர் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாமே பிரின்சிபலும் டீச்சர்ஸும் பேசுகிறத வந்து நம்ம அம்மா கண்ணாலே பார்த்துட்டாங்க. அதனாலேயே ரொம்பவே அவங்களுக்கு வந்து காவேரி மிஸ்ஸு நினச்சா பாவமாக இருக்குது. அவங்க சொல்கிறது என்னென்னா, நிச்சயமாக வந்து எல்லா பிள்ளைங்களும் இருக்கும்போது நம்ம குட்டி காவேரி மேலே வந்து பாசம் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது மற்ற பிள்ளைங்க வந்து என்னடா நம்ம மிஸ் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நினப்பு வரும் தான். அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தாலும் இன்றைக்கி காவேரி வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணாங்க. அதாவது அம்முக்கு வந்து அம்மா கிடையாது, அதனால் தான் நான் வந்து அம்முக்கிட்ட பாசமாக நடந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஏற்றுக்கணும் தானே. ஏற்றுக்காமல் இருக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கணும். அப்புறம் என்னன்னா, ஸ்கூலுக்கு வந்து நின்ன பிறகு நம்ம குட்டி காவேரி வந்து அவங்க அப்பாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் அவ்வளோ தூரம் நின்றுட்டுருக்கேன்னு எங்கள் மிஸ்ஸை தேடி நீ நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி பார்க்குற மாதிரியே இருந்தது. அப்போ இன்றைக்கி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அப்படின்னா காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்ட அந்த ஒரு விஷயந்தான். என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை, 5 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவருக்கு வந்து கேட்டது பிரச்சனையாக தெரியலை, ஆனால் வந்து ஒன்று கூட ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே கவலையாக இருக்குது அவருக்கு. சாரதாம்மாட்ட கூட ஷேர் பண்ணுறாங்க. விஜய் வந்து என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து இவ்வளவு பண்ணியும் நாங்கள் வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கை ஞாபகம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. நிச்சயமாக காவேரிக்கு சீக்கிரமாக ஞாபகம் வரும். ஞாபகங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எனக்கு என்ன அப்படின்னா, பசுபதி அவங்கள காட்டாமல் இருக்காங்க. ரிவெஞ்சுக்காக அவங்கள வந்து காட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன சொல்லுங்கள் கமெண்ட்